ஸ்டேஜில் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்து ஒரு முக்கிய அடையாளமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு பைரி ஒரு அடையாளமா மாறணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்ல, என்ன நம்புங்க. நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்ல. இந்த வருஷத்தோட கடைசியில இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நீங்க உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும் போது பைரியோட பேரு நிச்சயமா அதுல இருக்கு. இது வந்து என்னோட நம்பிக்கையில நான் இதை சொல்றேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்கள்ல பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பாரு, பக்கத்துல ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளவு பர்ஃபெக்ஷனா ஒரு படம் மிகச்சிறந்த படமா ஆகச்சிறந்த படமா நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்காரு. எல்லாருமே சொன்னாங்க, நாங்க வந்து 15 வருஷமா கஷ்டப்பட்டோம். இதுல உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்றதுதான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனா 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்த பண்ணா நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்ல, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு. ஒரு சில படங்கள் தான் வந்து அதுல உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, அதாவது படமா மொத்தமா ஒண்ணு இருக்கும், தனித்தனியா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியா தெரியும். நிறைய டைம் ஆயிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா அவெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஆனா ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு குழு முயற்சி, அந்த படத்து மேல ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியா தான் இருக்கும். ப்ரிவியூக்கு, அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியா தான் இருக்கும். என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் பெரிய ஆசை. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அதுல வந்து ஒரு நடிகரா நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பா ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது, புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. இதுல பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டரா இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், அம்மா கேரக்டரா இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியா பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பைரியில இருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு. அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்ல இருந்து என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்ப இந்த படம் பண்ணிட்டாரு. ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதுல உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தியேட்டருக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. உள்ள வந்தா படம் பம்பரிட்டு. அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேற எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிகையாளர்கள் மட்டும்தான்.
நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. வைரி படத்துக்கு உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய, உங்க பேனாவிலிருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கிருந்து இங்க போடுறாரு. ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம் ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகி நிற்குது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட், நான் அந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லைன்னா சிலை இல்லை. ஒரு சிலையா வடிச்சு வச்சிருக்காரு ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான, இப்ப நான் போன வருஷத்துல வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. வைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியல. அந்த அன்பின் வாழும் அழகை எழுதின லிரிக்கிஸ்டா இருக்கட்டும், முத்துக்குமார் சாரா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீ வந்து நான் மென்ஷன் பண்ணா தனித்தனியா அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய PRO நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. இறுதியாக படத்தின் இசையினை சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்தி அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு நிமிஷம் நீங்க ஒரே நிமிஷம் ஏன்னா சார் ஒரு நிமிஷம் இருக்கு, வீடியோ எடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணுங்க சார், சக்தி ஓபன் பண்ணுங்க. கொடுங்க. ஒரே நிமிஷம் நவீன், வீடியோ எடுத்தாச்சுன்னா சொல்லுமா. சைடு அங்க பாருங்க பின்னாடி. ஓகே, போட்டோகிராஃபர்ஸ் இங்க. Thank you.